Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 30 days live weight loss challenge இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா 24 ஆயிடுச்சு. டே 24 அன்னைக்கு என்னோட weight அப்புறம் நான் என்னென்ன சாப்பிட்டிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டயட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் சொல்றேன் இந்த ஒரு பொருளை நீங்க ஒரு வாரம் வரைக்கும் தவிர்த்தீங்க அப்படினா உங்களோட sugar level கம்மியாகும், உங்களோட skin glow ஆகும், உங்களுக்கு ஃபாஸ்டா weight loss ஆகும், உங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். நீங்க டயர்டாவே ஃபீல் பண்ண மாட்டீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ அது என்ன அப்படின்னா சுகர் தான். இந்த சுகரை வந்து ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கவே கூடாது. சுகர் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சுகர் எடுக்கலைன்னா நாட்டு சக்கரை அப்புறம் வெல்லம் தேன் எடுக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. எந்த ஃபார்ம்லேயும் இனிப்பு எடுக்காமல் இருந்தால் ஃப்ரூட்ஸை தவிர்த்து வேறு எந்த விதத்துலேயும் நீங்கள் இனிப்பு எடுக்காமல் இருந்தால் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸுக்கு தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சுகரை ஃபுல்லாக தவிர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நாள் வந்து சுகரை எடுக்காமல் இருந்து பாருங்களேன், அவ்வளவு டிஃப்ரெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் லாஸுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட் ஆகும், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகும். ஸ்கின் வந்து திடீர்னு கொஞ்சம் க்ளோ ஆகும், கலர் ஆக மாட்டீங்க, ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். உங்களோட ஸ்கின்னில் வந்து டார்க் ஸ்பாட் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு டயர்டே இருக்காது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, தூக்கம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல உங்கள் உடம்பே வந்து உங்களுக்கு ஒரு லைட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ இது எல்லா விஷயத்தையும் சுகர் ஒரு 10 நாள் அவாய்ட் பண்ணுறப்ப கிடைக்கும். சுகர் அப்படின்னா நீங்கள் உடனே கேட்பீங்க கருப்பட்டி அது இது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுக்கலாமான்னு. சுகர் அப்படின்னா இனிப்பாக இருக்கிற எந்த பொருளும் எடுக்காமல் இருந்தால் தான் இந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பதிலாக இன்னொரு இனிப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடிக்கு வந்து மறுபடியும் குளுக்கோஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் மூளையே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டெய்லி காலையில் எழுப்புறப்பவே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ஃபீல் ஆகும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் நைட்டு நல்லா தூக்கம் வருமா, நீங்கள் நல்லா தூங்கினதுக்கப்புறம் காலையில் எழுப்புறப்பவே அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட டயட்லேயே இருக்கட்டும் இல்லை டெய்லி ரொட்டீன் லைஃப்லேயே இருக்கட்டும் நீங்கள் ஒரு சேஞ்ச் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணி பாருங்கள். அதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் இனிப்பு ஃபுல்லாக நீங்கள் அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்குமே ஃபீல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சது. நம்ம 20 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் கூட நான் அது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நோ சுகர் சேலஞ்சு இனிப்பே எடுக்காமல் இருந்தப்போ அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிருந்துச்சு. நீங்கள் வந்து என்னோட லைவ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெயிட் லாஸ் ஆனதாக இருக்கட்டும், நானே வந்து அந்த வீடியோவில் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு மைக்ரைன் தலைவலியெல்லாம் இருந்துச்சு, அந்த தலைவலி கூட எனக்கு மாறுச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். சுகரை வந்து ஃபுல்லாக தவிர்க்கிறப்போ அந்த தலைவலி முதற்கொண்டு எனக்கு மாறி போச்சு. எனக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மைக்ரைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வர்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்கு மேலே சுகரை தவிர்த்திருக்கேன். அப்படிங்கிறப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலைவலி வந்து ஃபுல்லாக மாறுச்சு. நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ நம்மளோட உணவில் இருக்க சில தவறுகள்னால கூட நமக்கு வந்து நிறைய நோய்கள் வரலாம். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த நீங்கள் எடுத்துக்கிற இனிப்பு. அந்த இனிப்பை தவிர்த்தாலே உங்களோட உடம்புல வந்து பாதி நோயே இல்லாமல் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உணவு மூலமாக மாற்றங்களை கொண்டு வர்றப்போ உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. காலையில் வந்து வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சரியமான பாருங்களேன், வெயிட்டு குறைஞ்சிட்டே வருது. எதனாலேன்னு எனக்குன்னு தெரில. இனி வந்து குறையுமா இல்லை அப்படியே நிற்க போகுதா, ஒரு குறிப்பிட்ட அளவு வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே நின்றுடும், அந்த மாதிரி ஆக போகுதா என்னன்னு தெரியல. ஆனால் வெயிட்டு குறையுது இப்போதைக்கு. இன்றைக்கி காலையில் வெயிட்டு பார்க்குறப்போ 78 kg இருந்தேன். கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி அப்படின்ட்டு. வெயிட்டு செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். நம்ம டயட்டை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 25 நாள் ஆகுதா, இனி ஒரு 5 days கூட போகிறப்போ இந்த 30 days வந்து சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நிறைய தடங்கல்கள் வந்துச்சு, இருந்தாலும் நம்ம எப்படியோ கொண்டு போகிறோம். அப்புறம் வந்து காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் மெலன் எடுத்திருந்தேன். அது கூடவே அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றி அதை ஒரு குழம்பு மாதிரி செஞ்சு எடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், அது நடக்கவே மாட்டேங்குது. சீக்கிரம் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். லஞ்சுக்கு வந்து நேற்று வச்ச சாம்பாரில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் அந்த சாம்பாரை சூடு பண்ணி 2 தோசை வச்சு சாப்பிட்ருந்தேன். லஞ்சுக்கு மட்டும்தான் நான் கார்ப் எடுத்துக்கிறேன். இந்த தோசைக்கு இப்போ எல்லாம் ரைஸ் எடுத்துக்கலாம், கோதம்பு எடுத்துக்கலாம், மில்லட்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் எது வேணால் சாப்பிடலாம். ஆனால் அளவு ரொம்ப முக்கியம். அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து 2 தோசை எடுத்துக்கிறேன். நான் மற்ற 2 நேரம் ரொம்ப லைட்டாக தானே நம்ம சாப்பிட்றோம், அதனால் ஒரு நேரம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சேன்னா அப்புறம் ஈவினிங் வந்து மறுபடியும் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன் இனிப்பு இல்லாமல். டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு கொய்யா எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் போட்டு பொரியல், அப்புறம் கத்திரிக்காய் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். அடுத்து வந்து ரொம்ப முக்கியம் இந்த கோவக்காய் ஃப்ரை தான்.
முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோவக்காய் பொரியல் வைப்பேன் தேங்காயெல்லாம் போட்டு. எனக்கு அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா பிடிக்கவே செய்யாது. அப்போ நான் வந்து கோவக்காவை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இந்த முறை அம்மா வீட்டிலேருந்து அம்மா கொஞ்சம் கோவக்காய் கொடுத்து விட்டாங்க. கீழே போடவும் மனசில்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தப்போ கேரளாவில் வந்து மெழுகு பிரட்டின்னு சொல்லுவாங்க, மெழுகு பிரட்டி. அந்த ரெசிபி செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு நாளைக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட்டு பார்த்துருப்பீங்க. கூடவே நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.